பிப்ரவரி 17 இரவு கேரள மாநிலம் கொச்சி அருகே காரில் சென்று கொண்டிருந்தார் நடிகை பாவனா. படப்பிடிப்பை முடித்து களைப்புடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த அவர் இன்னும் சிறிது நேரத்தில் தனக்கு நேரப்போகும் கொடூரத்தை பற்றி சற்றும் சிந்தித்திருக்க மாட்டார். ஆம், பாவனாவின் கார் டிரைவர் மார்டின், முன்னாள் டிரைவர் பல்சர் சுனில் உள்ளிட்ட சில காம கொடூரர்கள் அவரை அவரது காரிலேயே கடத்திச் சென்றனர். சில மணி நேரங்களுக்கு காரிலேயே பாவனாவை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். பாவனாவுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை வெளிச்சத்துக்கு வந்ததும் கேரள திரையுலகம் கடும் அதிர்ச்சியடைந்தது. போலீசார் துரித கதியில் செயல்பட்டு மார்டின், பல்சர் சுனில் உள்ளிட்டோரை கைது செய்தனர். தனக்கும் நடிகர் திலீப்புக்கும் முன்விரோதம் இருப்பதாகவும் அதனால் அவர்தான் தூண்டிவிட்டிருப்பார் என பாவனா உறுதியாக கூறிய போது எந்த ஆதாரமும் இன்றி போலீசார் கையை பிசைந்தனர். அப்போதுதான் அது நடந்தது. சிறையில் அடைக்கப்பட்ட பல்சர் சுனில் சிறை வளாகத்தில் கைதிகள் பேச வைக்கப்பட்டிருந்த போனிலிருந்து திலீப்புக்கு நெருக்கமானவர்களுடன் பேசினான். பேசிய தொகையை எப்போது திலீப் தரப்போகிறார் என திலீப்பின் நண்பர்களிடம் கேட்டான். என்ன தொகை, எதற்காக தர வேண்டும் என்ற கேள்விகள் போலீசாருக்கு எழவே திலீப்பை தீவிரமாக கண்காணிக்க தொடங்கினர். அது திலீப்புக்கு தெரியாது. இதனிடையே இந்த வழக்கில் பல்சர் சுனிலை முதல் குற்றவாளியாக்கி குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்தனர். இனிமேல் தனக்கு எந்த பிரச்சனையும் வராது என திலீப் நினைத்த நேரத்தில்தான் பல்சர் சுனில் சிறையிலிருந்து திலீப்புக்கு எழுதிய கடிதம் வாட்ஸ்ஆப்பில் வெளியானது. இதனால் அதிர்ச்சியடைந்த திலீப் சற்றும் தாமதியாமல் நாடகமாட துவங்கினார். பாவனா வழக்கில் சிக்க வைத்து விடுவேன் என கூறி தன்னை பல்சர் சுனில் பணம் கேட்டு மிரட்டுவதாக போலீசில் புகார் அளித்தார். சரியான காரணத்துக்காக காத்திருந்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்திய போது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அதையடுத்து கைது செய்யப்பட்டார். பாவனாவை கடத்தியது, காரில் அடைத்து கற்பழிக்க தூண்டியது, கிரிமினல் சதித்திட்டம் தீட்டியது என பல்வேறு பிரிவுகளில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அது சரி, பாவனாவுக்கு எதிராக குண்டர்களை திலீப் ஏவிவிட காரணம் என்ன? திலீப்புக்கு 2 மனைவிகள், இருவரும் நடிகைகள். முதல் மனைவி மஞ்சு வாரியருடன் நன்றாகத்தான் திலீப் வாழ்க்கை நடத்தினார். அவருடன் வாழும் போதே நடிகை காவ்யா மாதவனுடன் திலீப் ரகசிய உறவு வைத்திருந்தார். இதை மஞ்சு வாரியரிடம் பாவனா போட்டுக் கொடுத்தார். இதனால் திலீப், மஞ்சு வாரியர் இடையேயான வாழ்க்கை விவாகரத்தில் முடிந்தது. இதற்கு பழி தீர்க்க திலீப் திட்டம் போட்டார். பாவனாவிடம் டிரைவராக வேலை பார்த்த பல்சர் சுனிலுடன் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டினார். பாவனாவை கற்பழிக்க வேண்டும், அதை வீடியோவில் பதிவு செய்து தன்னிடம் தர வேண்டும் என்பதுதான் பல்சர் சுனிலுக்கு திலீப் போட்ட உத்தரவு. பாவனாவின் அங்க அடையாளங்கள் தெளிவாக தெரியும் அளவுக்கு க்ளோஸ் அப் வீடியோவாக இருக்க வேண்டும் என திலீப் கூறியிருக்கிறார். பாவனாவின் நிச்சயதார்த்த மோதிரமும் பளிச்சென தெரிய வேண்டும் என்பதும் திலீப்பின் நிபந்தனை. இதற்காக சுனிலுக்கு திலீப் 1.5 கோடி தருவதாக ஒப்புக்கொண்டதாக போலீசின் ரிமாண்ட் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை எப்படி செய்து முடிப்பது என திலீப்பும் சுனிலும் 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்தே சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். பல மாதங்களாக பல முறை பல இடங்களில் சந்தித்து ஸ்கெட்ச் போட்டுள்ளனர். திலீப்பின் மிருகத்தன்மை மனித தன்மையை விஞ்சியதால் தான் பாவனாவுக்கு இந்த கொடுமை நேர்ந்துள்ளது. மலையாள திரையுலகில் பிரபல நடிகராக வலம் வந்த திலீப் இப்போது சிறையில் பிரபல கைதியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த வழக்கில்
திலீப்பின் இரண்டாவது மனைவி காவ்யா மாதவனுக்கு என்ன பங்கு? அவர் கைதாவாரா? கேரளாவை உலுக்கிக் கொண்டிருக்கும் இந்த கேள்விகளுக்கு வரும் நாட்களில் விடை தெரியும்.